கமிஷன் அடிக்கிறதுக்காகவே திட்டங்களை உருவாக்குவதுதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோட சிந்தனைன்னு கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போகிறானா அப்படின்ற கதையா ஸ்டாலினோட சிந்தனைகள் இருக்கிறதா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, நான் கோயம்புத்தூருக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுப்போம். கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு முன்னாடி ரோட்டை போட்டு கொடுங்க தான் நான் கேட்கிறேன். கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் நாளை கட்டிக்கிறேன். அது கிரிக்கெட் ஸ்டேடியம் வேணும்னா பிசிசிஐ கேட்டு ஃபண்ட் நாங்க வாங்கிட்டு வந்து தனியா கட்டி கொடுக்குறோம். ஒரு ரோட உருப்படியா போடுங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட் உருப்படியா வைங்க, எங்க இருக்கக்கூடிய குப்பையை உருப்படியா கிளீன் பண்ணுங்க. அதை விட்டுட்டு யாரோ சொன்னாங்க ரோட்ல நடக்க முடியாதவன் கூரை ஏறி ஆகாசத்துக்கு பூலோகத்துக்கு போகணும்னு. அதுபோல் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுக்கணும். கிரிக்கெட் ஸ்டேடியம் யாராச்சும் கேட்ட பண்ணாம இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாதப்ப இப்படித்தான் அவருடைய கனவு இருக்கு. ஏன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டணும்னா 4000 கோடி அதில் கமிஷன் அடிக்கலாம் இல்லைங்க, நிறைய சிமெண்ட் இருக்கு. அவருடைய சிந்தனையை அப்படிதான் இருக்கும். அன்பு சகோதரர்கள், நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த முறை கோயம்புத்தூர் வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும். உங்களுடைய அன்பு ஆதரவும் எல்லோரும் இருக்க வேண்டும். நாம் ஏப்ரல் 19ஆம் தேதி தாமரை சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இளைஞர்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கின்றார்கள். எல்லோரும் இங்க இருக்கிறீங்க. இது நம்முடைய நாடு, இதை மாற்றுவது நம்முடைய கடமை. மோடியோடு இருப்பதும் நம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.